ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை விட டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் வச்சு சூப்பராக பிரியாணி செய்வோம். அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் குட்டி குட்டி மீல் மேக்கர் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய மீல் மேக்கராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துப்போம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கை பொறுக்கிற சூடில் இருக்குது தண்ணி. இப்போ இந்த மீல் மேக்கரெல்லாம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அது இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளேயே அரிசி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துப்போம். 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி, பிரியாணி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கும் இந்த அரிசி ஊறி வரும், நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாய் நான் நடுவில் கீரல் போட்டு தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் மீடியம் சைஸில் 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். தக்காளிலாம் நல்லா வதங்கி வரத்துக்காக பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இது உள்ளே சேர்த்துப்போம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மீல் மேக்கரில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா அப்போ தான் ஏறும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துப்போம். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருவோம். பாருங்கள், நல்ல கமகமன்னு இப்பயே வாசனையாக இருக்குது. நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ இது உள்ளே சேர்த்துப்போம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட ஒரு தடவை சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். சிக்கன் மட்டன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு அனுப்பலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை எலுமிச்சை சாறு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம கம்மியான அளவில் செய்கிறதுனால. சேர்த்துட்டு இப்போ 1 டம்ளர் நான் அரிசி எடுத்தேன், 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுப்பை ரொம்ப வேகமாகவும் வைக்க வேணாம், சிம்மிலையும் வைக்க வேணாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா கமன்னு நமக்கு மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா குக்கரில் ஆவிலாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா கமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. காலையில் பிள்ளைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பெரிய சைஸ் மீல் மேக்கருக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்து செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே உதிரியாக கொஞ்சம் கூட சாப்பாடு குழையாமல் அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குது. சாப்பாடும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு.
குக்கரில் வச்சா குழஞ்சிடும் அப்படின்ற பயமே தேவையில்லை. இதையும் அளவுகள் படி நீங்கள் செய்து பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து மீல் மேக்கர் பிரியாணி. தொட்டுக்க வந்து ஒரு அவிச்ச முட்டையும் கொஞ்சம் தயிர் பச்சடியும் தான். இன்றைக்கி நான் கம்மியான அளவில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே அளவை வந்து டபுள் ஆக்கிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.